மாட்ட முடியுமா செய்யுங்க. இப்போ வர வண்டியில அப்படி கிடையாது. ஐயோ உட்காருங்க. இதுல வர விட்டு நாடை செய்யல வீட்டுக்கு வந்துட்டுங்க. வீட்டுக்கு வந்தோடனே வேகமா நைட்டு வந்துட்டேன். வர வெள்ளிக்கிழமை காலைல கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு நைட்டு என்ன நாள்? எனக்கா நாடி நடுவலாம் அவரு போட்டு அமுக்குறேன். வீட்டுலங்க கொஞ்ச நேரத்துல மனுஷன் நசுகுச்சல் ஆயிட்டு பண்றான். அன்னைக்கு நைட் எனக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் நாடி நரவல எனக்கு இச்சிக்குது. நானும் ரூம்ல உட்கார்ந்துங்க. என் மண்டாட்டி பால் பத்தின பாட்டு பாடி உள்ள வர. மண்டாட்டி பாட்டு பாடின்னு வரா. இருக்கு பயம் இருக்கியா? அப்படின்னு பாட்டு பண்ணு மண்டாட்டி வரா. உள்ள வந்த உடனே அந்த பால் பத்தி டேபிள் மேல வச்சுட்டா. நான் என்ன பண்ண கட்டில மேல உட்கார்ந்து இருந்தேன். என் பக்கத்துல இருந்து உட்கார்ந்து மாமான்னு கை வச்சான். அங்க சொல்றேன் மாமான்னு கை வச்சாலே என் ஓனர் போன் பண்ணிட்டான். லோடி அடிக்காச்சு திரும்ப லோடு அத்தனை வாடா அரிசியுமே கெட்டு போச்சு. நான் ஒரு ஆள் என்ன பண்ணுன்னு சொல்லி அதான் லோடு ஏத்த பாப்பியா இறக்க பாப்பியா? ஆங்காங்கள லோடு ஏத்த பாப்பானா மெட்ராஸ் ஏத்தாந்து இறக்க பாப்பானா? சரி நேரம் ஓனருக்கு போன் பண்ணிட்டான். ஓனருக்கு போன் பண்ண நான் என்ன பண்றது? ஓனரை பாப்பனா என் மொண்டாட்டி பாப்பனா ஒண்ணும் பண்ண முடியல. அன்னைக்கு நாள் முதலூர் வேற. சரி இந்த விஷயத்தையும் என் மொண்டாட்டி கிட்ட சொன்னேன். அம்மா ஓனருக்கு போன் பண்ணிட்டாரு. நான் கிளம்ப போறேன். ஐயா மொண்டாட்டி என்ன சொல்றேன்? அம்மா நீங்க வேணா பச்சைக்கு அடுத்த மாசம் வச்சுக்கலாம், இல்ல அடுத்த வாரம் வச்சுக்கலாம். அடுத்த தண்ணி அச்சு போட்டுக்கு கண்டு தண்ணி தானே எப்போனாலும் போட்டுக்கலாம், எப்போனாலும் முடிச்சுக்கலாம். போனா தான் காலைல சம்பாதிக்க முடியும். கல்யாணத்துக்கு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிறோம். வேலைக்கு போனா கல்யாணம் வாங்கின கடன் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு உன் மொண்டாட்டி சொல்றான். அந்த பொண்டாட்டினா சொல்லுவாளா? ஃபர்ஸ்ட் நைட்ல போய் சொல்லுவாங்களா? என் மொண்டாட்டி பத்தினியா? பத்தினி. ஆமா ஆமா பத்தினி கிரிமினல் பத்தினி. அதுனால பத்தினியா நொல்லட்டாங்க சண்டல போய் கரம்ல போய் ஆளு போடுறாங்க. அது இல்லங்க. ஐயோ சொல்லு. ஏய் நல்லா நீ வேண்டாங்க சந்திரமதி எப்படி வர கடைக்கு அந்த வெயில வந்து என் மொண்டாட்டி பத்தினிங்க. ஆனா உன் மொண்டாட்டி எப்படி தெரியாது. யார் போடுறீங்க? அவர் கொண்டாட்டி எப்படியா தெரியாதுன்னா அவர் கொண்டாட்டி நான் ஐலஸ் புளியா மரமா சொல்றேனாமா உன் கொண்டாட்டி ஏன் வருவான்? மண்டாட்டி சொல்லிட்டாங்க. சரி நேரம் கிளம்பி நீ வேலைக்கு போமாமா. நேரம் கிளம்புனா வார ஜெயில எத்தனை ஆங்காங்க போயிட்டேன். லோடு எடுத்து ரெடி ஆயிடுச்சு. லாரி எடுக்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு மாசம் ஆச்சு நான் வர்றதுக்கு. சைக்கிள் போட்டு ஒரு வாரம், லாரியில வரதுக்கு ஒரு மாசம். ஒரே மாசம் சுத்தமான டுபாகோ டிரைவர் மெச்சு ஓட்டணும் லாரியா. சரி ஒரு மாசம் ஆச்சு. என் மண்டாட்டி மூஞ்ச பார்த்து நீங்க போய் முதலூர் வச்சுக்கலாம். 6 வாரமா கிளம்பிட்டேன். நேரம் ஸ்வீட் கடைக்கு போய் அல்வா ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிறேன். சூத்துக்கோட்டி நேரம் வாங்கி நைட்டு போய் கட்டு தட்டினங்க. என் மண்டாட்டி நேரம் வந்து தலைக்கு தண்ணி ஊத்தணும்னு நின்னுங்க. ஒரு மாசமா தலைக்கு தண்ணி ஊத்தல. வீட்டுக்கு தூரமாண்டா. வீட்டுக்கு தூரம்னா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா? அது இல்லையா? அது என்ன சொல்லுவாங்களோ? அடே பெண்கள் கொண்டாந்து 3 நாள் 5 நாள் 7 நாள் சொல்லுவாங்க. உனக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்கன்னா என் மண்டாட்டிக்கு குளிக்கிட்டாங்க. அடா பாவமே. எங்க அம்மா நேரம் வந்தாங்க. என்ன பார்த்தாங்களோ இல்லையோ பையா 7 நாளைக்கு ஒண்ணு சேரக்கூடாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. நாய்க்கு எடுத்து வச்சுட்டு தலைமையில துணி போட்டு உக்காந்து என் மொண்டாட்டிய மூஞ்ச பார்த்தாலே இல்லையோ நேரா போன பீரோ 300 ரூபாய் தன் கையில கொடுத்துட்டாங்க. நேரம் மாமா 100 ரூபாய் பிரியாணி தருமா, 200 ரூபாய் யாருக்கிட்ட குடுத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வா. என் மொண்டாட்டி சொல்லிட்டாயா? எந்த மொண்டாட்டியாவது இது மாதிரி சொல்லுவாங்களா? சத்தியமா உன் மொண்டாட்டி ட்ரிபிள் பத்தினிடா. உத்தினி பத்தினி என் மொண்டாட்டி. அவளை காலு கை பொட்டு வச்சு சாமி கும்பிடலாம். எந்த பொண்டாட்டினா சொல்லுவாள் அந்த மாதிரி பங்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஆனா முந்தைய பங்கு போட யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ண நேரா போனேன். 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டேன். 200 ரூபாய் எதிர்த்து முனிமாக்குறா பாரு. அவ குடுத்துட்டு சந்தோஷமா எதிர்த்து முனிமாவா போறியா? சந்தோஷமா இருந்துட்டு வந்த உடனே வீட்டுக்கு வந்தோடனே என் மொண்டாட்டி கேட்டா, மாமா எங்க மாமா போயிருந்தேன். நீ சொன்ன பிறகு 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டேன். 200 ரூபாய் எதிர்த்து முனிமாடு குடுத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்தேன். மொத்தம் புது பொண்டாட்டி ஆச்சா? அவங்க வீட்டுக்காரர் என்கிட்ட வந்தாலே 130 ரூபாய் தான் கொடுக்குறான். நீ எப்படி 200 ரூபாய் அவங்க வீட்டுக்காரர் என்கிட்ட வந்தாலே 130 ரூபாய் கொடுக்குறானா? நீ எப்படி 200 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன்னு என் மொண்டாட்டிக்கிட்டு வந்தா 130 ரூபாய். நீ என்ன 200 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன்னு காக்கலாம். பத்தினி
வெக்கமா இல்ல உனக்கு வார்த்தை அடிக்க மாட்டேமே காரியத்துல என்ன கண்ணு பேசுறாங்க நோ 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 இந்த பகுதி இருக்குண்ணா. ஒரு வாங்கி தரேன். ஏய், ஏனடா கால தாமதம் என்று கேட்டால் எதிர்விட்டு மினியம்மா கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். 130 ரூபாய்க்கு மோசமானவள் உன் மனைவி. மானம் கட்ட பையனே. அடே காவல். ஆசை பண்ணலாமா இடம் காலி எடுத்துங்க. உட்கார வேண்டியதுதான். ஏங்க, இப்ப பஸ்ல யாரெல்லாம் சீட்ல உட்காந்துக்கிறாங்க. சரி. ஸ்டாப்பிங் வந்து ஒருத்தர் இறங்கி போனா சீட்டு காலி என்ன உட்காந்துல. உட்கார்றோம் அந்த மாதிரி இடம் காலியாடா உட்கார வேண்டியதுதான். கரண்ட் கம்பி கொடுத்தா காலையில ஏறி உட்காரா ஆனா காக்க வேணாங்க. உட்காரலாமாடா தப்புதான் சாமி. நீங்கள் இருவரும் விளையாட்டு கருவிகள் விளையாட்டு கருவிகள் கைத்துல கவுர்கள் தொங்கிட்டு ஆட்டுக்காரங்க. டேய், செத்துருவேன். ஞாபகம் வச்சுக்க. டேய், நான் யார் எப்பேற்பட்டவன்? இந்த சப்த சாகரிக்க ஏண்டா ஏய், வந்திருந்தா யாரவா வந்திருந்தா அடிச்சு நினைக்கிறாரு. ஏன் அடிக்கிறேன் கேட்க மாட்டேன். அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிறேன். போயிச்சா போட போடுங்க. பார்த்தா எங்கேயோ வச்சுக்கிறேன் பாரியா. அப்படியே மிச்சில விட்டாட்டா 2 வீட்டு கதுவா செலவா. ஏய், போச்சா போடா. என்னடா ஒரு அண்ணனை போட்டு அடிக்கிறாரு. யார் அடிக்கிறது கேட்கல. ஏய், மொத்த சும்மாடா. பட்டு லட்சம் கம்மிடா. நின்னு போஸ் கொடுத்துக்கிறாரு. போஸ் ஒரு நேரம் போல சாவச்சு போட்டுல. டேய், ரெண்டே வச்சுக்கிறான் பாரியா. சரி உர்றா உர்றா ஏங்க, கோவம் வரும்போது குறுக்கு பேசாதீங்க. அது உர்றா மட வரவனே அடிப்பேன் நானு. இதனால அவன் யாரா அவன் தம்பி மாதிரி அவன் தம்பி மாதிரினா விர்றா விர்றா அண்ணன் அடிக்கிறாங்களா கேட்கற மாதிரியா. சரி விர்றா அடிச்சு நடந்து விர்றா விர்றா என்ன விடுறா விர்றா வேலை கை விதே சரி விடு பட்டுன்னு அடிச்சுடுவேன். டேய் இந்த கை அவ்வளவு பாஸ்துமாண்ணா இந்த சவுண்ட் அவரு பத்தி நான் அவரு பேச்சா. ஏய் தம்பி ரமேஷ் இந்த பாரு. டேய் டேய் போய் டேய் ஜோடியா பே கமனே அம்மா தூ பையா உன்ன சோல் ரைட் வாடா ஏய் சுத்தமா உட்கார ஜோடியா பே உட்கார அவரே பேசுறா உன்ன அடிப்பேனியா அடிச்சா அடிச்சு பாறா. ஏய் கை அடிடா ஏய் உள்ளார போய் அடிச்சு பாறா. ஏய் அடிச்சு பாறா. ஏய் உட்கார குடுக்குடா. அடிச்சு பாறா அடிச்சு பாறா முன்ன பாறா. நல்லா சேன பாருங்க சூட்டாட்ட. அடிச்சு பாறா அடிச்சு பாறா. வந்து வாங்கி பாறா. ஏய் ஏய் உர்றா அன புடிக்க முடியலப்பா கோவம் அதிகமா வருது. ரெண்டு பேரும் ஒண்ணு கூட வாங்கலாம் சரிடா. இந்த சப்த சாகர் ஆளு கனமாக்கறன்னு பேசிக்கிறியாடா ராஜா. ஆளு கனமாக்கறன்னு பேசிக்கிறியா. வந்து அடிச்சு சொருவிட்டு புடுவியா. ஏய் அத்தா மூஞ்சில புறா விட்டு விடாதே. யாரா பேசுறா. என்னடா கையில உதறுது ஐயோ சுகர் மாத்திரை போலாமா ஓ டேப்லெட் ஒன்லி சிறப்பு. ஐயா என்னடா வச்சா ஐயா ஐயா கொய்யா வச்சாங்க. டேய் இந்த சப்த சாகர் நான் ஜீவிலே ஏய். நான் யார் எப்பேற்பட்டவன் ஏய். உமாச்சந்திரன் பேர் கொண்டு பலே. சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஆமாங்க. அதுல ஏய். இதுல ஏய். இதுல மாட்டாளா அதுல மாட்டாளா மாட்டாளா உன் பாப்பால உன் தங்கச்சில அவர் வந்ததுல அவங்களா வேற வரணுமா. சொல்லுவ கணக்குல வச்சு இல்ல நான் என்ன சொல்லிக்கிறேன் ஈராடு 14 உலகம் ஆமா. அதுல ஏய். அதுல மாட்டாள அதுல உமால பாப்பால தங்கச்சில மாயால ஐயோ அம்மா நேச்சிங்கடி அடிகாட காப்பி வாங்கி இருக்கு நடப்பு நிக்கலாம் சத்திய மக உம புன பூச்சா சத்தியம் ரெண்டு சொடக்குடி மேலே 7 உலகம் ஆமா. ஈராடு 14 உலகமாக ஏய். இருக்கிறார். எங்க தீவு சிறப்பு மிக்க தீவு ஆமாங்க. அடுத்த சந்திக்க வேண்டியது யாரு அண்ணனே அதுல பார்த்து வேண்டாம்
ஏமலை புரியும் தேர்வெழுந்து சாகை திட்டம் பாலந்து வைக்கை போகை முடிவென்ற முறையிலே முப்போட்டிகள் வேற்று போகை சங்கிர சூரிய சாம்பரத்தை வாழ்வு வீட்டு விளக்கை மருடன் கண்ணின் திரைக்கை குபேர குண்டினி வேலை செய்ய அஞ்சலி நெய்மலை கேட்டை யமன் கண்ணிய துறை பிரம்மன் பஞ்சாங்க மணிக்கை அறமரிச்ச நல்லமாலை ஆதி சேனல் முடிக்கை இந்த சந்த சாகர ஜீவினி சுத்திராம சுத்திரன் என்னுடைய தம்பி உபசுத்திரன் அண்ணன் தம்பி இருமுலமாக ஓர் உடல் நீர் உடல் ஓர் உயிரை ஒரு துணையிலே இரண்டு சிங்கங்களாக கட்டித்து வைத்து வருகிறோம் அரங்கே பாட்டு பண்ணாரும் பாண்டு கட்டு அடிக்கணும் வேற என்ன விஷயம் பெரிய துரோகமாட்டு வராங்க என்ன துரோகம் பண்ணாரு எடுத்து போனா ஓய்ங்க உட்காந்து தோத்து விடுறான் ஊருக்கு மாலை மரம் வாங்கிட்டு வரான் என்ன செய்யற எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாங்க ஊட்டாங்க என்ன அருமையான சாப்பாடுறா பாதி பேர் வெளியே ஆளுல உட்காரான் பாதி பேர் தாவத்துல உட்காரான் நான் ஏதோ பேன் காத்துக்குனால உட்காந்து சேர்த்து சரி உள்ள வெளியே அப்படியே உட்காந்து வேண்டியதானா அங்க கேஸ் வச்சு பார்த்தா சூடா இருக்குதுன்னு உள்ள வந்து ஒண்ணு என் பக்கத்துல உட்காரும் உட்கார்ந்தாப்பா உட்கார தேவடியா ஒய்யா உட்காருங்க நீ என்ன செய்தாரு எழுதி வைக்கிற வாடியா தாங்க அந்த அம்மா ரெண்டு வடை வச்சு தடை இல்லாம இன்னும் கேட்டு கூட சாப்பிட வச்சுட்டாங்க அப்ப கேட்டு தோணு வேண்டியதானா என் வயிறு பெரிய இன்னும் 2 வச்சுதான் வச்சுட்டு போலாங்க 4 வடை உமா தீசிசம்மா கவுரு வடை அதிகமாட்டா பொறி உண்டை சட்டை பொறுமது உங்க அம்மா அழிச்சு போடணும் ரொம்ப தப்பு ஓகே சாரி என்னடா இவ்வளவு கேள்வி கேட்கிற உணர்ச்சியே இல்லாத மரக்கட்டு மாரி நின்று கிடக்குறான் அந்த ஆளு அப்படின்னு என் பொய்ப்பு நடிச்சு நீங்க சிரிக்கிறீங்க வேற யாரும் இல்லைங்க இந்த அளவு கேட்கிறானே அவன் வேற யாரும் இல்லை சத்தியமா அனைவருக்குமே தெரியும் என் தம்பி பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறவரையும் இருக்கிற இடம் தெரியல மேடி வந்தா போதும் என்ன கேட்டுக்கிறான் வந்ததையும் வாயில வைக்கிறான் எங்க அக்காவை கேட்கறான் எங்க அம்மாவை கேட்கறான் கேட்டதெல்லாது எங்க அம்மாவை இஷ்டு போட்டு நவுத்துருந்தான் என்ன பண்றது என்ன நம்ம தசை நம்ம ரத்தம் தன் ஆடாவிட்டாலும் தன் தசையாடுன்னு சொல்லுவாங்க எனக்கு உதவி செய்யறவனே அவன் தாங்க தூக்க வரல அப்படி பிறந்து பார்த்தா போதும் எல்லா வேலையும் செய்வான் 8 மணிக்கு இல்லைன்னா தாலி ஆடுறப்பா அதனால யாருமே சொல்றேன் விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டோம் விட்டு கொடுக்காதுமே நிரந்தரமா வாழ மாட்டான் அதனால அவனுக்கு நான் விட்டு கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்துறேன் அதே போல அவனால நீங்க சந்தோஷப்படுறீங்க மிக்க நன்றி அப்பா போரசா போயா ஆமா நீ மட்டும் வந்திருக்கிறேன் உன்னுடைய நன்மை எங்கே நாலு வட்டு நான் போய் சேர்றேன் சரி போ நடுவோட போய் நில்லு பெரியவங்க சொல்லுவாங்க
குரங்கில் இருந்து பிறந்தமா மனிதனை. மனிதனுக்கு குரங்குக்கு வால் உண்டு, மனிதனுக்கு வால் இல்லை. அது மரத்த வேற கிளைக்கு கிளைக்கு தாவிங்குது, நம்ம தரையில ஓடிக்கிறோம். ஒரே ஒரு அடியட்சியா இந்த ட்ரக்ல எரு ஏற்றின்னு வருவாங்க. ஒட்டும் போது ஈரமா இருந்தா முக்காவாசி குப்பை கொட்டிக்கும். கால் பாகம் வண்டியில ஒட்டிக்கும். டிரைவர் முன்னாடி வண்டி எடுத்து பின்னாடி பிரேக் அடிச்சாருன்னா மீதி குப்பை கொட்டிக்கும். அந்த கதையா 4 அடி அடிச்சனும் இல்லையும் குப்பை கொட்டுற கதையா கொட்டிக்கிறான் பாரு. கம்மி அடி இன்னும் ஒரு இடமா நிக்க மாட்டான், கை கால ஆடிக்கிட்டே இருக்கும். கொய்து வெட்டுற வழி அவனுக்கு தான். எங்கப்பா 66 கோடி மக்களுக்கு தலைவனா விளங்குறேன். சப்த சாகரத்தையுமே சிறப்பான முறையில் ஆட்சி நடத்த முடியுமே. அப்பேற்பட்ட மன்னவன் நான் கூப்பிடுறேன். எனக்கே மரியாதை இல்லைன்னா மற்றவங்க யாருன்னா கூப்பிட்டா மதிப்பு மரியாதை கொடுப்பான? அவனை மரியாதையோட தான் கூப்பிடணும். ஒரு புள்ளகாரன் தானே மாமச்சாவும் நம்ம 2 பேரும் என்ன பரோட்டா மாவை பிச்சுட்டு புட்டு மருந்து கொடுக்காம போய் வயிற்று சோத்து பீத்து ஓட்ட வாங்க இல்ல ஒரு மரியாதை 4 பேர் என்ன நினைப்பாங்க? ஏன்னா மாமச்ச மாதிரி நடிக்கிறாங்க நினைக்க மாட்டாங்க. ஒரு அப்பா பொண்ணு மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் யூஸ் பண்ணணும். அச்சிகமா இருக்குண்ணா பாய். 4 பின்னுக்கு போறதுல யார் கேவலமா பேசலாம்? மகளே பூவரசா, இந்த பொதுவான வேலைக்கு சொல்ற எந்த வேலைக்கு வந்தாலும் சரி, பொது வேலைன்னு வந்துட்டா 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஈனம், மானம், சூடு, சொரணை, ரோஷம் இதெல்லாம் இருக்கிறவன் சத்தியமா பொது வேலைக்கு வரக்கூடாது. ஈனமானவெல்லாம் விட்டவெல்லாம் அந்த வேலைக்கு வரணும். ஆமா, 1000 பேர் கேள்வி கேட்பா. சகிப்புத்தன்மை பொறுமை இருக்கு. சகிப்புத்தன்மை பொறுமை இருந்தாதான், அந்த பொறுமை இருந்தாதான் சொல்றவன் சொல்லட்டுதான். அவன் பேச்சு கேட்டாக்கா நடக்குமா அப்படின்னு சத்துக்காக 4 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு பொது வேலையை செய்து முடிப்பாங்க. ஒரு கோவில் கட்டினா கூட சரி, கட்டி முடிச்சுடுவானுங்களா அப்படின்னு அவங்க சத்துக்கு இவங்க கட்டி முடிப்பாங்க. என்ன கலக்காரம் இருந்தா தான் ஊர்ல நியாயம் வரும். அது போல ஈனமான இருக்கிறவங்க, ரோஷமா இருக்கிறவங்க 1000 ரூபான்றத 2000 ரூபாய் பிரிவு வீட்டோடு இருந்தது. அதனால இந்த இடத்துல எல்லாம் இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதா? பண்ணு குச்சி பெய்யா அச்சிமா இல்ல எல்லாம் அவனால வந்துடா. இல்லப்பா, உண்மையான பேரு ரமேஷுங்க. அனைவருக்கும் தெரியும் நான் எவ்வளவு அன்பா ரமேஷ்னு கூப்பிடுறேன். எனக்கு ஒரு கூட பேர் வச்சுட்டேன் வரமாட்ட போட. அடுத்தவனோட பார்த்து வாடா போடான்னு சொல்றாங்கன்னா அது காரணம் யாருக்கு? நம்ம தாங்க. நம்ம என்ன கொடுக்கறோமோ அதாங்க நமக்கு திரும்பி கிடைக்கும். அன்பா பேசுங்க, அன்பா பழகுங்க. நம்ம ஊர் மட்டும் இல்லை, எந்த ஊர் போனாலும் எந்த தேசம் போனாலும் சரி, அன்புக்கு ஆண்டவ அடிமை. அன்பால உலகத்தை வெல்லலாம், நண்பர்களை வெல்லலாம், அன்பு உலகளை சம்பாதிக்கலாம். ஆனா ஆணவம், அதிகாரம், பணம், பதவி, ஆண்டவை அனைவருக்கும் கொடுப்பா. கொடுக்கிற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் பறிச்சுக்குவோம். கட்சியில் அம்போடு போயிடுவோம். அதனால அவன் அன்பா கூப்பிட்டு அரவணைக்கிறேன். அப்பா ரமேஷ், ஒரே நாள் தூக்கி போட்டு தண்ணி உனக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்க நண்பர்களுக்கு, அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். வீட்டுல வயசானவங்க முடியாதவங்க இருந்தா அவங்கள எல்லாம் கேவலமா பேசாது, கும்பிடுங்க. பெரியவங்க காலையில எத்தனை முறை வேற்றும்னாலும் போயிடலாங்க. அதனால எந்த தவறுமே கிடையாது. பெரியவங்க நம்ம வந்துட்டுமா பூமியில
அவங்களெல்லாம் அழைச்சு படுத்தாதீங்க. ஆமா அவங்க உயிரோடு இருக்கிற வரையும் அவங்க அன்பும் பண்பும் தெரியாதுடா. தெரியாது. அவங்க செத்துட்டு பிறகுதான்டா மனசு வேதனைப்படும். செத்துட்டு பிறகு சாப்பிடாது உட்காந்து ஆயுது கிடப்பாங்க. ஐயா டாடா அதே நினைச்சிட்டு இருந்த பொழப்பு சாயுமா? ஏங்க வயசான காலத்துல இருந்து சாப்பிட்டு மூலையில முறை கிடக்கணும். என் நேரமும் பதார்த்தம் வாங்கிட்டு கூட நான் உரல இருக்கா. ஏன் நீ வந்து அறக்கலைங்க? நான் ஊரா அத்துக்கிறேன். அதே போல அருபா பாட்டிக்கு வாங்கி போய் போடுறா. பதார்த்தம் கேட்டுக்கிறேன் பதார்த்தம். பாட்டி பதார்த்தம் கேட்டாலே அப்படி பையத்துக்கு என் பாட்டியோட துட்டு வாங்கிட்டு மார்க்கெட்டு போனாங்க. சொல்றீங்க வெக்கமா இல்ல? அருள் கட்ட பையல என்னங்க பெரியவங்க கையில காசு வாங்குறியே வெக்கமா இல்ல உனக்கு? என்ன வெக்கா? கம்யூனிட்டி ஏய் உன் கஷ்டத்துல வாங்கி போட்டா வேணாம்டா. யாரு கஷ்டத்துல? தோகரா அவரு யாங்கிட்ட ஏது பணம் நானே யாங்கிட்ட இடத்துல கடை வாங்கிட்டு அவன் கார் எடுத்துக்கு தேடிக்கிறான். ஐ அம் கிரேட் எஸ்கேப். ஓ மை காட் சேவ் சேவ் பப்பி சேவ். ஏய் சாரா மானம் கட்டவும் போடுறாங்க. சிரிப்புட வந்து உனக்கு. ஆமா என்ன? அருகட்ட கம்யூனிட்டி வாங்குன பணத்தை குடுக்கலன்னா கார் வச்சிட்டு தானே தேடுவாங்க. பணம் கொடுத்தவன் கார் எடுத்துட்டு தேடினா வாங்கணும் ஓடதான் செய்வான். வாங்கணும் ஓடினாக்கா கொடுத்தவன் கார் வச்சு தான் தேடுவாங்க. ஏய் குத்த கம்யூனிட்டி ஆயா திரும்பி கேக்குறான். ஏய் வாங்குன கம்யூனிட்டி திருப்பி போடுறா. ஏங்க என்ன தெரிய பேசுறீங்க? நான் கடை வாங்கும்போது என்ன சொல்லி வாங்கினேன்? சாமி என்கிட்ட 10 நிமிஷம் இல்ல சாமி ஒரு 10,000 ரூபாய் கொடு அப்படி கேட்டேன். 10 நிமிஷம் கூட இல்லாதவன் 10,000 எப்படா திரும்பி கொடுப்பான்? அப்படி வாசனை பண்ணி கொடுக்கல. பணத்தை கொடுத்துட்டு போகும்போது வரும்போது கேட்பானா நான் நின்று கை கட்டிக்கிட்டு போய் என் தலையாயிட்டா அவங்களா பதில் சொல்லி நினைச்சுனா தலையாயிட்டா உடத்த துட்ட திருப்பி கேட்பானா ராஸ்கர். ரமேஷ் சுரேஷ் நீ கேட்கும் பொழுதே இல்லைன்னு தான் கேட்டியா? நீ இல்லைன்னு கேட்டோம் உன்னுடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக அவர் பலன் கொடுக்குறாரு. அவருடைய கௌரவத்தை நீ காப்பாத்தணுமா இல்லையா? ஏங்க மறுபடியும் சரியாத்தான் பேசுறேன். அவர்கிட்ட இருக்குது கொடுத்தாரு என்கிட்ட இல்ல வாங்கினேன் முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை புஷ்டம் அவ்வளவுதான். அப்படி சொல்றத பார்த்தா பணம் கொடுத்தவரே பணம் கொடுத்து நான் கடங்கார வாங்கினவரு வல்லலு அப்பா வல்லல. ஏய் அருகட்ட பையனை திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளே கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டு கடங்கார கடவுள்னு பேர் எடுத்துக்கிறாரு. என்ன போய் கடங்காரன்றா கடங்காரன் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அழுக்காதே. ஆமாங்க பாட்டிக்கு பார்த்தா தவங்களாம் மார்க்கெட்டு போனாங்க. போய் பார்த்தா கும்பல் கும்பலா கொட்டி வச்சுக்கிறான். ஒரு போரா கொட்டி வச்சுக்கிறான். வெச்சு வச்சா சைஸா குண்டு குண்டா கையை வெட்டி ஒரு போரா கும்பல் அங்க கொண்டு வச்சுக்கிறாங்க. சைஸ் என்ன கொண்டு வச்சுக்கிற? ஏங்க உருளைக்கை கொண்டு வச்சிருந்தாங்க. நேரா போய் விலை விசாரிச்சே அண்ணே எப்படினா உருள அப்படினா அந்த கம்மியாச்சி நீ கைகனா உருளு மேற்கனா உருளுன்றான். பேசுற ஒரு சொல்லுக்கு அர்த்தம் மாறிவிடும். பல அர்த்தங்கள் வரும். பேசுறவங்க ஒழுங்கா கேட்டுக்கணும். ஒரு கிலோ உருளைக்கைக்கு என்ன விலை கேட்டுக்கணும்? ஓ மை காட் என்னன்னு கேட்டேன். நான் எப்படினா உருளனே நீ இப்படினா உருள அப்படினா உருளட்டா? நீ கேட்டதுக்கு நம்ம சொன்ன சரியா போச்சு. சரி உருளைக்கு வேணா கீரை வாங்கி வேணா என்ன வந்தா ஒரு பாட்டி அண்ணங்குடியில கீரை வச்சிட்டு வித்துறாங்க ஐயா. கீரையா சும்மா தலை போல போல்லுது. சுரேஷ் தலை கேட்டு வருது. அது நான் போல போலனே பச்சை பச்சை கிட்ட தலை இருக்கான். ஐ பச்சை போல போல தானே இருக்கான். ஐ பச்சை தலை கிட்ட விலை கேட்டியா? நேரா போய் கீரை விலை விசாரிச்சே பாட்டி எப்படி கீரை அப்படினா அவ பொக்காய் வச்சிட்டு நல்லா தாக்குறான். ஒரு கட்டு கீரை என்ன விலை கேட்டுக்கறோம்? நீ எப்படி கேட்ட? எப்படி கீரைன்னா அவ பொக்காய் வச்சிட்டு நல்லா கரெக்ட்டா? கடவுளே பதார்த்தம் வாங்க வந்த நேரமே தெரியல. பாக்கி துட்டி எடுத்து போய் பாட்டியோட குடுத்து வரலாம். அப்படி நேரா வீட்டுக்கு வந்தா எங்க பாட்டி எங்க தெரியுமால உட்கார்ந்திருக்கா. எதிர் வீட்டு கைவா அவங்க தெரியுமால உட்கார்ந்திருக்கா. அவங்க வீட்டுக்கு போறவங்க அவங்க சிவனேட உட்கார்ந்திருக்கா. குடுக்க என்ன வந்தது? உட்கார்ந்திருக்கிற கைவன் சும்மா உட்கார்ந்திருக்கானா? என் பாட்டி பார்த்தா அவன் தலையாட்டிக்கிறான். எப்படி பாவான தலையாடுறான். சரி என் பாட்டி உட்கார்ந்திருக்கா. கம்யூனிட்டி முட்ட போய் எங்கடா சும்மா உட்கார்ந்திருக்காளா? அந்த கைவனை பாத்தி தலையாட்டிக்கிறான். எப்படி அவன் வாவான்றான் இவன் வரமாட்டேன்றான். இந்த வயசுல காதல் வரலாமா? அச்சு தூக்கடா சொல்லிட்டு பாரு. தவறு பண்ணிட்டேடா பாவி. ஏங்க வெரி பட கை வைக்கலாமா? காதல் வரலாமா? காதலுக்காக தடை ஆடுறப்பா. நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டா ஆம்பளைக்கு நமக்கு தலைமுடி நேராடும். பெண்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்தா சைடுல ஆடும். நம்ம கூட அப்படி ஆடும். அனைவருக்கும் வராது. 110 பேருக்கு வரும். இது தெரியாத அச்சு தூக்கடா சொல்லிட்டு காலையில போய் தான் ஆம்பளைக்கு போன் பண்ணா. ஆம்பளைக்கு வரதுமா? ஆம்பளைக்கு தான் வரும். என்னமா ஆம்புலன்ஸ் வந்து பின்னால போய் ஒளிச்சுக்கோ. வேன்ல வாரி போய் கொரோனா மூக்குல பஞ்சி விடுவாங்க. ஏற்கனவே 2 முறை பண்ணிட்டாங்கப்பா. அதான் மூக்கு போண்டா அடிக்குது. சிச்சா மாறா ஜிலேபிலாயம். சொல்லு மச்சான். என்ன வாய்? யார் வாய்? இது சகல. யார் சகல? ஏய் பூத்தாடி வரல கோயிலுக்கு தலையிலயா. டேய். இந்த சத்த சாகரை தீமை. குத்ரோவ சுத்திர. அடே யாரா சாப்பிடுறீங்க?
யாரு என்ன பண்ணுது? ஏய், சப்த சாகரத்தை விட சப்பரத்தை விட தெரியுது. அவ்வளவு கழுவ கஞ்சா அப்படியே கேட்கும். அந்த வேலையை செய். எதிரொலியில் அப்படி Oh கேட்கும். my God. டேய், அண்ணன் தம்பி இருவருமாக ஏய். ஆட்சி புரிந்து வருது. ஏய். டேய், படிக்கிறாரா? மகனே பூவரசா, அக்குறாரு முக்குறாரு சரியா? இருப்பா அக்கூறு ஆக்கூறு முக்கூறு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த கடைசியா ஒரு ஊர் சொல்லி என்ன ஊரு? சப்பராரா நக்கறாரா ஏய், அருகத்தப்பா. லைன்ல வந்துடா. தேனை கையில ஊத்துனா நக்கிதான் சாப்பிடணும், அப்படியே குடிக்க கூடாது. சரிதானே? டேஸ்ட் வராதுங்க. அப்படி அதனாலதான் தேனை கையில உள்ள கையில ஊத்தி லைட்டா நக்கணும். நக்கணும். ஐஸ் வாங்கினா சப்பனம். ஆ, கச்சா பல்லுல அடிபடும். கடைசியா உனக்கு தெரியுதுடா. அதானே. அடங்கோ. மேல கை வைக்கிற கரெக்ட் விடுங்க. அடாங்கன என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன? அடாங்க உம்மான அர்த்தம். அம்மா என்ன ஒரு நிமிஷம் சொல்லண்டா. இன்சில் தான். எனக்கா ஆமாங்க என்ன? எனக்கு மட்டும் இல்லடா, உலகத்துக்கே நம்மள அறிவுபடுத்துறது அம்மா தானே. ஆமாங்க. இடிகாத்திலே வாழக்கூடியவன், ஏய் பலகாட்டு வீடாக மதிப்பவன், ஏய் வேலனை ஈட்டெடுத்தவன், ஆ. மூத்த பிள்ளைக்கு கண்ணி கிடைக்க முதல் இல்லாமல் ஆ. கோடி அழிய விட்டவன், ஆ. கஞ்சா குடி வரிகளில் ஏய். கண்டவர் கேட்க வரத்தை கொடுத்து ஏய். தன்னுடைய தரத்தை எடுத்துக் கொள்ளும் ஆமா. அந்த மலைகாட்டிலே வாழக்கூடிய ஏய். இடிகாட்டு தலைவனாக விளங்கும் அந்த உமா மகேஸ்வரன் உமா மகேஸ்வரன் யாரு கடக்க உங்களுக்கு அடக்க. கிடக்கடக்க ஆமாங்க. பாம்பை அடித்த சிவன் பதில் ஏய், கோவிந்தன், வைகுந்த வாசன். கோபாலன், ஆமா. கோபத்தனன், ஆமா. ஆர்மேகன், ஆமா. அமரக்கண்ணன், ஏய். மாயவன், தூயவன், மதிசூதனன், உலகளந்தவன், உருமாறியவன், ஏக சங்கிரேஸ்வரன், ஏய். பரிய காத்தவன், ஆமா. வெறி கொண்டோரை அழித்தவன், ஏய். பணிக்க பாயில்லாமலை, பால் கலவினை, பாம்பு மீது உருண்டு கொண்டிருக்கிறானே, ஏய். எங்கள் ஜென்மத் தலைவன். அந்த கருவூஞ்சின் பெயர் ஆமா. குட். ஏய் அந்த நாராயணன் யாரு கணக்கு உங்களுக்கு அடக்க. வளைக்கும் ஊரில் விளங்கி, ஏய். வட்டம் எடுத்து ஏய். விளங்கி, என்னை கண்டவன் கதி கலங்கி, ஆமாங்க. இடத்தை நின்று குடித்து படித்து வழக்கத்தை இலக்கமாக சொல்லக்கூடிய ஏய். 4 தலை வளைத்து ஆமா. அந்த பிரம்மன் யாரு கணக்கு உங்களுக்கு அடக்க. மும்மூர்த்திகளும் ஏய், உங்களுக்கு அடக்க. முப்பத்தி முக்கோடி தேவர்களும் ஆமாங்க, உங்களுக்கு அடக்க. அனைவரும் ஏய். உங்களுக்கு அடக்கம். அந்த அளவிற்கு இந்த சப்த சாகர தீமை ஏய். அண்ணன் தம்பி இருவராக ஆட்சி புரிந்து வருகிறோம். 2 சிங்கங்களாக ஆட்சியிலிருந்து வருகிறேன். காலை எடுத்து முடிஞ்சு ஏய். என்னுடைய தம்பியை சந்திக்க வருவார். ஆமாங்க. அப்படி சாந்தி வருவார். பாசம் நிறைந்திருக்கும் பண்பான குணம் இருக்கும் அன்புள்ள அண்ணாவை வணக்கம் ஆகவே படித்த தம்பி பாருலையில் வாழ்கவே. பாதவே பணிந்த தம்பி பாருலகில் வாழ்கவே பாருலையில் வாழ்கவே. பாதவே பணிந்த தம்பி பாருலகில் வாழ்கவே பாருலையில் வாழ்கவே. நலமுடனே வாழ்கவே. பாருலகில் வாழ்கவே நலமுடனே வாழ்கவே வாழ்கவே பாண்டியம்மா. இஞ்சி போச்சியா, போடியா. தம்பி, அண்ணா
உபசுந்தரா அண்ணா அண்ணன் தம்பி இருமல் நாட்டை ஆட்சி பண்ணுகிறோம். உண்மை. நமக்கு ஜென்ம பகைவன் யார்? யாருமே கிடையாது நமக்கு எதிரி என்று சொல்வதற்கு. நமக்கு எதிரியாக அந்த விளங்கக்கூடிய நாராயணனை தவிர. நாராயணன் இல்லப்பா. இனி அம்மையாருக்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள் நாம். ஆம். அதிதி அம்மையாருக்கு பிறந்தவர்கள் தேவர்கள். தேவர்கள். அசுர போராட்டம் ஈராவிலே இருக்கிறது. ஆமா. நமக்கு பகைவர்கள் யார்? பொன்னுலக வேந்தனாக விளங்கக்கூடிய தேவர்கள். தாயாதி தேவ இந்திரன். அண்ணா அவர் நினைத்து அவன் வருத்தப்படுகிறார். நடக்கிறா பேடி பாரு. நீங்க இருக்கிறீங்க நம்மில் பாதி 33 கோடி தேவர்கள். ஆமா. அவர்களை நினைத்தா நீங்கள் வருந்துகிறீர்கள். அந்த இந்திரனை என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிடுங்கள், செய்து முடிக்கிறேன். இப்பொழுது தாடி தேவர்கள் என்றைக்கு இருந்தாலும் நமக்கு பகைவர்களாக விளைகொண்டிருக்கிறார்கள். ஆமாங்க. அந்த தேவர்களை சிறப்பிடிக்க வேண்டும். அந்த தேவலோகத்தை நாம் அடைய வேண்டும். அண்ணா யாரு யாரா லூசான்ட்டு? அவனை சொன்னங்க. முட்டாள். ஐயா. அண்ணா இப்பொழுது நீங்கள் உரைத்த பிரகாரம் நீங்கள் தேவலோகம் சென்று சென்று தேவ இந்திரனை சிறப்பிடித்து பலே. தரத்தரவென்று இழுத்து வந்து நம்முடைய மாதாள சிறக்காரன் நடித்திருக்கிறோம். இவ்வளவுதானே? அதற்குண்டான ஏற்பாடு செய்யும். தங்க வெற்றி விளக்கையாய் ஐயா. என் தம்பியை சென்று வாருங்கள். தலை வணக்கம் தமிழ் வணக்கம் தாயே தலை வணக்கம் வணக்கம். இந்த தேவலோகத்திலே தேவ இந்திரனுடைய பெயரோடு தேர்வு திறப்பட என்னுடைய அருகாமையில் இருக்க மாதலை காணுங்கள். மாதலை பூபதி வாழ்க வாழ்கவே கட்ட பின் நிற்க அதற்கென்றாக என்ற திருவள்ளுவர் வார்த்தை பிரகாரம் இந்த காவலன் குன்றோர் மகன் டோபிக்கு சூத்தனை மனதார் அது இல்ல அந்த பெருசு வச்சு வரும்போது எப்படி ஓடி அந்த என்னோட பேரு ஒரு சுறுசுறுப்பு எப்படி எவ்வளவு வருவாங்க வாழ்க்கை போதி வாழ்க்கை போதி நீ வருவதற்கென்ற கால தாமதம் வேலை அதிகமா இருக்குமா? என்ன வேலை? வேலை செஞ்சு நான் ஒரு ஆளை செஞ்சு ஆம்பளை மாதிரியே அடிக்கிறீங்க சத்தியமா. அடி இந்த மாதிரி தான் இருக்குது. பேச மாத்திரம் கூட இந்த மாதிரி தான் அடிக்கிறீங்க. அப்பயும் அப்படி பூபதிடா பதி பதி அடிக்கிறேன். இந்த இந்திரலோகத்தை சீர சிறப்போட அடிச்சு புரிந்தவர்கள் பம்பு நீ வருவதற்கு என்ன காலதாமதம்? வேலைதான் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னேன். சரி, நான் வந்துவிட்டு இப்போது என் முன்பதாக ஆரம்பை ஒரு சீமையான கீர்த்தனை நாட்டியம் எடுத்து வழக்கம்.
சுகமோடு வாழ்ந்திருக்க வேண்டும். எந்திருங்க, வாங்க. ஏண்டா மாதுளி ஐயோ, நான் காதலி. ஏய் நீ இதுதானே மாதலின்னு. மாதுளி ஐயோ, ஒரு மாதிரி இதுன்னு கம்முனு. ஏய் நாளை யாரு நாட்டி பெண்கள். நாட்டிய பெண்கள் சாமி வர சாமி வந்துக்கிற தேவலகம். தேவலோகம் ஆமா. தேவர் சபை ஆமா. இடத்துல தவறெல்லாம் பேசக்கூடாது. நாட்டி பிச்சு உதற வேண்டும். அப்படியா நீங்க ஆடுற ஆட்டத்தில் ஆட்டத்தில் சாமிக்கு நட்டுக்க வேண்டும். ஏய் கண்ணு ரெண்டும் அப்படியா தனித்தனியா காமிக்கிறீங்களா ஒன்னா காமிக்கலாம், உங்க விருப்பம். அப்படியா ஆகட்டும். எரிதல்லா எரிதண்ட மாமா
ஒரே சைஸா தான் இருக்கு. டேய். இன்னும் இந்த அற்புதமான நீ வேளையிலே பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிகா செய்யக்கூடிய வெளியூர் கலை உள்ளங்களுக்கும் உள்ளூர் கலை சொந்தங்களுக்கும் எங்களது கலை